அர்ஜுனனும் கிருஷ்ணனும் நட்பின் வரலாறு. பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அர்ஜுனன் தனது திறமையை மேம்படுத்திக் கொண்டான். தினமும் அம்பு மற்றும் வில்வத்தை கொண்டு பயிற்சி செய்து எதிர்கால போருக்கு தயாராக இருந்தான். ஒரு நாள் கிருஷ்ணன் வனத்தில் வந்து அர்ஜுனனிடம் பேசினான். உன்னுடைய திறமை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது அர்ஜுனா என்று கூறி அவனுடன் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டான். அர்ஜுனனும் கிருஷ்ணனும் தங்களுடைய நட்பை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரையாக இருப்பது மட்டுமின்றி வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் வழிகாட்டியாக இருப்பதையும் உணர்ந்தனர். குருச்சேத்திர போர் தொடங்கும் முன் அர்ஜுனன் குழப்பத்தில் இருந்தான். எதிரிகளாக தனது உறவினர்களையும் ஆசான்களையும் பார்க்கும் தருணம் அவனுக்கு கொடூரமாக இருந்தது. கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபதேசம் செய்தான். இது நீதியின் போராட் அர்ஜுனா, உனது கடமையை செய்ய வேண்டும் என்று கூறி அவனுக்கு பகவத்கீதையின் ஆழமான அர்த்தத்தை விளக்கினான். கிருஷ்ணனின் வார்த்தைகள் அர்ஜுனனுக்கு உறுதியை கொடுத்தன. அவன் தன் குழப்பத்தை மறந்து போருக்கு தயாரானான். அவனுடைய மனதில் பயம் இல்லாமல் உறுதியாக செயல்படத் தொடங்கினான். அர்ஜுனன் மிகுந்த வீரவதரத்துடன் போராடினான். அவனது அம்புகள் மிகுந்த தீவிரத்துடன் எதிரிகளை தாக்கின. கிருஷ்ணன் அவனுடைய ரதத்தை வழிநடத்த இருவரும் போரில் அதிபரமாக திகழ்ந்தனர். போருக்கு பிறகு அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அவர்களுடைய நட்பை போற்றிக் கொண்டனர். நம் நட்பு என்றும் நிலைக்கும் என்று அர்ஜுனன் கூற கிருஷ்ணன் மென்மையாக புன்னகைத்தான். அவர்களுடைய நட்பு காலம் கடந்தும் நினைவு கூறப்படும் ஒரு மகத்தான வரலாறு ஆனது. முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.